தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்தை பாருங்கள், யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க, எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்லுவீங்க. அதே தான் துரைமுருகன். செந்தில் பாலாஜியை விட மோசமான காரியங்களை துரைமுருகன் செஞ்சுருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மணல் கொள்ளைன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. கடந்த 3.5 ஆண்டுகளில் வந்து இன்றைக்கி இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் எது? இயற்கை பேரழிவு, குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல். புவி வெப்பமயமாதலோட ஒரு அங்கமாக தான் நீங்கள் ஆற்றல் மணல் எடுக்கப்படுவதையும் பார்க்கணும். ஆறுகள் எல்லாம் காணாமல் போயிருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் இயற்கை வளம் சூறையாடப்பட்டிருக்கிறது. இதை யார் செய்தாரோ அவர் மீது லேட்டாக வந்திருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி அமலாக்கத்துறை காலதாமதமாக வந்திருக்கிறது. ஆனால் வந்ததற்கு பின்னால் பிஜேபிக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா இது வந்து ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 8 அமைச்சர்கள் வந்து அமலாக்கத்துறை ரேடாரில் இருக்காங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே பெரியசாமி 2-3 முறை விசாரணைக்கு போயிருக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் போயிருக்கிறார். இன்னும் சில அமைச்சர்கள் இருக்கிறார்கள். 7-8 அமைச்சர்கள் வந்து ரேடாரில் இருக்காங்க. ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, பொன்முடி, ஜெகத் ரட்சகன், அனிதா ராதாகிருஷ்ணன், துரைமுருகன். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு நெருக்கடியான்னு கேட்டீங்க. திமுக இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா இது வந்து வரப்போகும் நடவடிக்கைகளுக்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து திஸ் இஸ் சைன் ஆஃப் திங்ஸ் டு கம்னு வாங்க ஆங்கிலத்தில். இனி வரப்போகிற அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இப்போ இதில் வந்து சொல்யூஷன் அப்படின்ற ஒரு பார்ட்டை நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு இன்ஃபினிட்டியாக தான் நம்மளால பார்க்க முடியும். ஒரு முடிவு பெறாத ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இடியோடைய இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஏன்னா முழுக்க ஒரு அரசியலுக்காக இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றது மக்கள் மத்தியில் அப்பட்டமா தெரியும் போது. அப்படிதான் திமுக இவங்களோட இவங்க தான் பெஸ்ட் பெட்டர், இவங்களுக்கு இவங்க ஏதோ பரவாயில்ல அப்படின்ற வகையில தானே மக்கள் வந்து அதை டிசைட் பண்றாங்க. அதுதான் அப்படிதான். இப்போ நாளையிலேருந்து திமுக என்ன பண்ணுவாங்க? இப்போ இன்னைக்கு சாயங்காலமே ஆரம்பிச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி வாதங்கள் எல்லாமே வந்து அவரை விக்டிமா தான் போர்ட்ரே பண்ணுவாங்க, சித்தரிப்பாங்க.